யாரோ சொன்னதுக்காக பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னிப்பும் கேட்டாரு. அவரை மன்னிக்கிறது தாங்க சரி. எப்படி வெண்ணிலா ஒருத்தன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அவனை அவ்வளவு ஈஸியா மன்னிக்கிற? என்னங்க பண்றது, இங்க யார் தான் தப்பு பண்ணல? எல்லாரும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தப்பு பண்றவங்க தான். அதுக்காக நம்ம கெட்டவங்களாயிடுவோமா? என்னையே எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ல வந்த எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது தப்பு. நீங்க சாராக்கு வாக்கு கொடுத்துட்டு வேற வழியே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது தப்பு. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாராவை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்க பண்ண தப்பு. இப்படி எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா அது எல்லாத்துலயும் அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. அதுக்காக நம்ம கெட்டவங்களாயிடுவோமா? உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாதுங்க. தப்பு பண்ணலனா அவங்க மனுஷங்களே கிடையாது. ஒரு தப்புக்கு பெரிய தண்டனையே மன்னிப்பு தான். அதை விட்டுட்டு பழிக்கு பழின்னு போனா பகைதான் மிஞ்சும். அவர் எல்லாரையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன்னு சொன்னாரு. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா நான் மன்னிச்சத ஒரு நிமிஷம் அவர் நினைச்சு பார்த்தா இனி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணவங்கள கடவுள் மட்டும்தான் மன்னிக்கணுமா என்ன? மனுஷங்களும் மன்னிக்கலாம். அவ நம்மளுக்கு மருமகளா கிடைச்சது உண்மையிலே நாம செஞ்ச பாக்கியம். வெண்ணிலா நமக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணாமல. நிச்சயமாக்கா. தப்பு பண்ணவங்கள மன்னிக்கிற குணம் எல்லாருக்கும் வராது. அந்த ஒரு குணம் இருந்தாலே இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. வெண்ணிலா அத நிரூபிச்சிட்டா. இந்த குடும்பத்துல உள்ளவங்களே தப்பு பண்ணாலும் அத திருத்தி எல்லாரையும் ஒற்றுமையா பாத்துக்குவா. ஆனா அக்கா, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, வருண் வெண்ணிலாவை ஏத்துக்கணும். அவ கூட அவன் சந்தோஷமா இருக்கணும். அது நடந்துட்டா மத்த எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத அண்ணாமல, கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வருண வெண்ணிலா தன்னோட அன்பால ஜெயிச்சிடுவா. அவங்களுக்குன்னு பொறுப்பையும் பணத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டா இந்த மாதிரி சங்கடம்லாம் வராதுல்ல. அப்புறம் அவங்களே பாத்துப்பாங்க. என்னம்மா சொல்ற? பொறுப்ப பிரிச்சு கொடுக்கணுமா? இதனால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அத்தை, நான் ஒன்னும் சொத்தை பிரிக்க சொல்லலையே. அவங்களுக்குன்னு பொறுப்பு கொடுத்துட்டா யாரும் பணத்துக்காக அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம்ல. அதான் சொன்னேன். பெத்தவங்க பிள்ளைங்கள ஒரு வயசு வரைக்கும் தான் கைய புடிச்சு கூட்டிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் கைய விட்டு பார்த்தாதான் அவங்களும் தானா நடப்பாங்க. நீ இந்த கூட்டு குடும்பத்தை பிரிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டப்போ நான் கூட உன்ன சின்ன பொண்ணு என்ன பண்ணிட போறேன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான். கேம ரொம்ப அழகா ஆடுற போல. என்ன புரியாத மாதிரி பாக்குற? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரமே அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை பிரிக்கிறது தான். அத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பிரிச்சிடலான்னு பாக்குற, அப்படிதானே? பின்ன உங்க மருமகளா அறிந்து இத கூட யோசிக்கலன்னா எப்படி அத்தை? என்ன சொன்னீங்க? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு செங்கலை கூட பிரிக்க முடியாதா? நான் சிதில் சிதிலா பிரிச்சு காட்டுறேன். வான்மதி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, வா உட்காரு. வா. என்னாச்சு? சார்ல இடிச்சிட்டது, ரொம்ப வலிக்குது. வாங்க உட்காருங்க. ஒண்ணும் இல்லம்மா. என்ன வான்மதி, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா?
காலை காட்டுங்க. ஐயோ இல்ல வேண்டாங்க, நீங்க போய் என் காலை பிடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அமைதியாக இருங்க. அண்ணி இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தா குடி. பரவாயில்ல அருவி, ஆஹா, குடிம்மா. குடிங்க. அடிபட்டதுல கொஞ்சம் பயந்துருப்பீங்க. முதல்ல தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. போதுமா? என்ன அண்ணி நீங்க பார்த்து நடக்க கூடாதா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? அருவி எனக்கு ஒன்னும் இல்ல. அண்ணி வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்க வாமா. ஐயோ போகுது. வருண், அவ்ளோ பெரிய அடிலாம் இல்ல. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. சின்ன அடியா இருந்தாலும் ஃப்ராக்சர் ஆகும். இல்லனா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். வருண் 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 ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம். ஐம் ஓகே. அக்கா எங்கக்கா அடிபட்டுச்சு? காட்டு, மருந்து தேய்ச்சி விடுறேன். வெண்ணிலா, மருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப பரவாயில்ல. பொய் சொல்லாத. வலியில நீ எப்படி கத்துன? காட்டுக்கா, நான் மருந்து தேய்ச்சி விடுறேன். ஏய் வேண்டாண்டி, இது ஜெயில் வாழ்க்கையை விட மோசமா இருக்கு. நீ சின்ன பொண்ணு, அதான் உனக்கு புரியல. நீ வெறுப்பா பார்த்தா அப்படிதான் தெரியும். பாசமா பாரு, அதோட அருமை உனக்கு புரியும். நீங்க ஏன் பேச மாட்டீங்க? இந்த வீட்ல நீங்க தான் ராணி, நீங்க வைக்கிறதா சட்டம். அதனால உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி இல்லம்மா, இந்த வீட்ல யாரும் நீ பெரியவ நான் பெரியவங்கன்ற பாகுபாடே இல்ல. வீட்ல முடிவெடுக்கிற பொறுப்ப எல்லாரும் என்கிட்ட கொடுத்திருக்காங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக. அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் நானும் கேட்டுப்பேன், தப்பு இருந்தா திருத்திப்பேன். இதெல்லாம் சொல்ல நல்லாதான் இருக்கும், ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். இதுவே என் கையில காசு வாங்கிதான் உங்க செலவை நீங்க பாத்துக்கணுங்கிற நிலைமை வந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த கஷ்டம். நான் அப்படி சொல்ல வரலம்மா, இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பக்குவமோ அனுபவமோ இருக்கணும்னு சொல்றேன். அத்தை சமாளிக்காதீங்க, பொறுப்பு கைக்கு வந்துட்டா பக்குவமும் அனுபவமும் தானா வந்துரும். அதுக்கப்புறம் யாரு வேணாலும் என்ன வேணாலும் சக்சஸ் பண்ணலாம். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. சரிம்மா, அப்போ ஒன்னு பண்ணலாம். ஒரு நாள் நீ ஏன் பொறுப்புல இருந்து பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ ஏன் முடிவெடுத்து அதை சரி பண்ணு. இந்த குடும்பத்தையும் நீயே பாத்துக்கோ. ஒரு நாள் அப்படி நீ எல்லாத்தையும் சமாளிச்சு நீ சக்சஸ் பண்ணிட்டா நான் டோட்டலா எல்லாத்தையும் உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன்.